அப்ப நீ நிரபராதின்னு சொல்ற. அப்படின்னு நடந்தது சொல்லு, நிஜத்தை சொல்லு. உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களா? உனக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது கிட்னாப் செஞ்சாங்களா? இல்ல உன்னை யாரையாவது கொலை பண்றேன்னு பயமுறுத்துறாங்களா? Come on, tell me the truth. Sir, at the hospital. Shut up! You liar. நீ சொல்ற பூனை கதையெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இன்ஃபர்மேஷன் வந்தது நல்லதா போச்சு. ஹோம் மினிஸ்டர் காப்பாத்திட்டோம். உன்னைய ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டோம். இப்போ அது உனக்கு அந்த ரவுடிகளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீ குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டே ஆகணும். இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இதுல ஒரு கையெழுத்து போடு. I say sign it. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். போலீஸ் கமிஷனர் கண்ணபிரான் கொடுத்த ரிப்போர்ட்டையும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் அசோக் சொன்னதையும் வைத்து பார்க்கும்போது குற்றவாளி கூண்டில் நிற்கும் தீபா ஹோம் மினிஸ்டரின் கொலை முயற்சி கேஸில் குற்றவாளி என்று முடிவு பண்ண வேண்டியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட தீபா கொடுத்த பிரீஃப் கேஸில் இருந்த பாம்பு வெடித்ததனால் செக்யூரிட்டி ஆபீசர் மகேஷ் மரணமடைந்துள்ளார். அதனால் இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட தீபாவை தீவிரவாதி என்று முடிவு செய்து ஆயுட்கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. காட்டுறியா? இவனுக்கு நம்ம சங்கதி தெரியாது. காட்டுங்கடி நம்ம கை வரிசையா. சரி சரி, மணி அடிச்சுட்டானுங்க, வா போய் கொட்டிக்கலாம். லேட்டா போனா ஹண்டாதான் மிஞ்சும் கண்ணு. வா. Come on, darling. நீ வந்து பாடு. பொறுக்கி, நீ சொல்றபடி எல்லாம் என்ன ஆட்டி வச்சு மயக்கி என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்து என்ன ஏமாத்திட்டல. நீ இவ்வளவு நாளா பண்ண அக்கிரமா அநியாயத்தை இப்பவே நான் போலீஸ்ல போய் சொல்றேன் பாரு. என்னடி செய்வ? ஏர்போர்ட்ல மந்திரியை கொல்றதுக்கு பாம்பு வச்சது நீதானோ? தீபாக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னோ நான் கமிஷனர் கிட்ட இப்பதான் சொல்றேன். அப்படியா? நீ உயிரோட வெளியில போனாதானடி சொல்லுவ. ஹலோ, கமிஷனர் ஹியர். ஹலோ சார், என் பேர் ஷீலா. ஹோம் மினிஸ்டர் பாம்பு பிளாஸ்டிங் கேஸ்ல டாக்டர் நாடகம் ஆனது நான் தான். தீபா நிரபராதி. உண்மையில அவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல.
இதுக்கெல்லாம் காரணம் காளிதாசன் நரசிம்மன் தான். இப்ப நரசிம்மன் என்ன கொலை பண்ண வந்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். எங்க இருந்து பேசுற? பந்தல் பார்க்கிட்டு பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து. தீபா, எப்படிமா இருக்க? இன்னும் என் மேல உனக்கு கோபம் இருக்கதான் செய்யும். பரவாயில்ல, நீ என் மேல கோபப்பட்டா கூட நான் உன்னை பார்க்க வந்துகிட்டே இருப்பேன். வார்டன், சார். தீபாவை ஸ்பெஷல் செல்லுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே சார். தீபா, ரிவால்வரை கொடு. யாராவது என்ன பிடிக்கணும்னு முயற்சி பண்ணா இவரை சுட்டு கொண்டுடுவேன். போங்க. கதவை திறந்து விட சொல்லுங்க. சொல்லுங்க. வைத்தியர்த்தனமா நடந்துக்காத. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்க. உனக்கு ஹெல்ப் பண்ணது நான் இங்க வந்திருக்கேன் தீபா. இல்ல தீபா, கமிஷனர் சார் சொல்றது உண்மைதான். தெரிஞ்சுக்க. நான் எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மரியாதையா கதவை திறக்க சொல்லுங்க. இல்லன்னா இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். No, don't shoot. No, கிட்ட வராதீங்க. மரியாதையா கதவை திறக்க சொல்லுங்க. தீபா, இல்லன்னா உண்மையிலேயே நான் செத்துருவேன். I say cool down. சொல்லுங்க. உன்னை யார் பேசணும்? போய் டாக்டர் கூப்பிட்டு வா. என் மேல உங்களுக்கு பாசம் திடீர்னு பொங்குதே. இந்த மாதிரி எனக்கு நல்லா தெரியும் நீ சட்டத்தை வெறுக்கிறேன்னு. ஆனா சட்டத்தை காப்பாத்துறவங்க எல்லாம் கெட்டவங்க இல்ல. அத புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிறதுனால மட்டும் எனக்கு என்ன லாபம்? நீ பார்க்க வேண்டியது லாபமா நஷ்டமாங்கிறது இல்ல, நியாயமா அநியாயமானதான், தர்மமா அதர்மமானதான். அப்படின்னா எனக்கு மட்டும் இவ்வளவு அநியாயம் ஏன் நடந்தது? உனக்கு அநியாயம் நடந்ததுனாலதான் நியாயம் தேடி தர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான சாட்சியங்கள் தேவை. அதையெல்லாம் தேடி பிடிக்கிறதுக்கு நீ என் கூட ஒத்துழைக்கணும். அப்படி நான் சொல்றபடி நீ ஒத்துழைச்சாதான் உன்னை ஜெயில இருந்து விடுதலை பண்றதுக்காக எல்லா உதவிகளையும் என்னால செய்ய முடியும். நீங்க பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்க்கும்போது எனக்காக கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. ஆனா அது ஏன்னுதான் எனக்கு புரியல. மொத்தத்துல இதெல்லாம் நீங்க என்னோட நல்லதுக்காக தான் செய்றீங்கன்னு தெரியுது. அதனால இன்னையில இருந்து நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் நம்புறேன். நீங்க எதை செய்ய சொன்னாலும் அதை நான் செய்யறேன். குட், வெரி குட். நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னதை நம்புறேன். ஆனா இவ்வளவு மோசமானவர்னு நினைக்கவே இல்ல. என்ன மனுஷங்க நீங்க? என்ன ஜெயிலிருந்து கூட்டிட்டு வந்து என் உயிரை அந்த ரவுடிங்க கிட்ட பலியாக்க பாத்தீங்களா? நீங்க தான் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, உனக்காக நான் கார்ல காத்துட்டு இருக்கேன்னு. இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன நடந்தது உனக்கு? என்னாச்சு தீபா? என்ன ஆச்சா? கார்களை விட பெரிய யுத்தமே நடந்துச்சு. என் உயிரையே
மூளைய வச்சு இந்த ஃபைலை இப்படி கொண்டு வந்தேனோ அது எனக்கு தெரியும், அந்த ஆண்டவருக்கு தெரியும். ஐயோ தீபா, அங்க நடந்ததெல்லாம் ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்ட. பரீட்சையா? ஆமா. உன்னோட தைரியத்துக்கும் உன்னோட சாமர்த்தியத்துக்கும் என்னுடைய நம்பிக்கைக்கு இது ஒரு பரீட்சை தான். இப்போ உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. எந்த ஃபைலுக்காக நீ யார் கூட எல்லாம் ஃபைட் பண்ணியோ அவங்க எல்லாம் என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. அதுவும் இல்லாம இந்த ஃபைல் அவங்ககிட்ட கொடுத்ததே நான் தான். நீங்க சொல்றது புரியலையே. இந்த பரீட்சை உனக்கு எதுக்கு வச்சேன்னா, இந்த மாதிரி ரவுடிங்க உன்னை தாக்கும்போது அவங்க நீ எதிர்த்து நிக்க முடியுமா இல்லையா, உன்னை காப்பாத்திக்க முடியுமா முடியாதான்னு பார்க்கதான். யூ ஆர் டன் இட் தீபா. யூ ஆர் சிம்ப்ளி சூப்பர். உன்னை சொல்ல மறந்துட்டேன் நானு. என்னது? ஏய் டோன்ட் வரி, நான் பேல் ஆர்டர் வாங்கிட்டேன். நீ நாளைக்கே விடுதலையாக போற. தீபா. தீபா? என் பேர் தீபா இல்ல, ரூபா. தீபா, என்ன வளர்ற? நான் உன்னோட ராஜா. நீ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு வந்து உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இருந்து நான் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் தேடிட்டு இருக்கேன். நல்ல வேளை உன்னை இங்க பாத்துட்டேன். நீ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறிய, என்ன மறந்துட்டியா தீபா? நான் தான் உன்னோட ராஜா. சொன்னேன்ல என் பேர் தீபா இல்ல ரூபான்னு. ஐம் சாரி. ராஜா, மனசுல காதல் இருந்தோம். இப்ப நான் இருக்கிற நிலைமையில உன்னை பார்த்தும் கூட உன்னை தெரியாதவ போல நடிச்ச. என்ன மன்னிச்சிடு ராஜா. I love you, ராஜா. I love you.